அது எழுத்துக்கள் எப்படி மந்திரங்களாக மாறுதுன்னு பார்த்துட்டு வரோம். அதில் நம்ம அடுத்த வருஷப்படியாக நம்ம பார்க்க போகிறது பா என்ற எழுத்து பரஜ்யாவுடன், அதாவது இந்திரன், வருணன் தொடர்புடையது. இது வெள்ளை நிறத்தில் உள்ளது. மழை பொழிய வைக்கும் ஆற்றல் கொண்டது. பா என்ற எழுத்து பசுபதியுடன் தொடர்புடையது. இதன் நிறம் பிரகாசமான வெண்மை. கட்டுப்படுத்தும் பிணைப்புகளை துண்டிக்கும் சக்தி அதற்கு உண்டு. பா என்ற எழுத்து திரிமூர்த்தியுடன் தொடர்புடையது. இதன் நிறம் வெண்மை கலந்த மஞ்சள் நிறம். எடுத்த செயல்கள் அனைத்தையும் நிறைவேற்றும் ஆற்றல் அதற்கு உண்டு. மா என்ற எழுத்து மதனுடன், அதாவது காமதேவன், தொடர்புடையது. இதன் நிறம் நீலம் கருப்பு. தடை செய்யும் சக்திகளை வெற்றி கொள்ள செய்யும் ஆற்றல் அதற்கு உண்டு. யா என்ற எழுத்து வாயு தேவாவுடன் தொடர்புடையது. இது கருப்பு நிறத்தில் உள்ளது. எதிரிகளை விரட்டும் அல்லது ஒரு நபரை தொழிலை விட்டு வெளியேற வைக்கும் சக்தி அதற்கு உண்டு.